ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் வந்து ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப பெரிய டயக்ராம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம வந்து கொஷினில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணாலே போதும், ஈஸியாக டயக்ராம் வந்துட்டு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த லைனுன்னு இருக்கக்கூடாது, அதாவது சிடி லைன், அதாவது இது வந்து ஒரு லைனை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, அது வந்து ஒரு 80 mm லாங் வந்து இன்க்ளைட் ஆகிருக்கு. அதுக்கு எப்படி என்ன ஆங்கிள்னா 30 mm அண்ட் 45 mm, 45 mm வந்து லாங்காக இருக்குது. ஓகேவா, ஸோ த பாயிண்ட் சி இஸ் 20 mm above the HP and 30 mm in front of VP. ஓகேவா, நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா ப்ரொஜெக்ஷன் லைன்னு சொல்லிட்டு ஒரு லைன் உண்டு. ஸோ அந்த லைன் தான் இந்த லைனு. ஸோ இந்த லைனை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, 80 mm சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ இன்க்ளைட் ஆகிருக்கு, 30 mm அண்ட் 45 mm, அதாவது 45 mm டு விபி, 30 mm டு ஹெச்பி. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பாயிண்ட், அதாவது சி, அதாவது இங்கே எக்ஸ்ன்னு இருக்குல்ல, ஒரு நிமிஷம், இந்த எக்ஸு, இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸு, இந்த ஒய், இந்த இந்த ரெண்டு தான் வந்து அவங்க சி டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பல சி வரும், ஒய்க்கு பல டின்னு வரும். ஸோ ஒரு எண்டு, அதாவது சின்றது ஒரு எண்டு, ஒய்ன்றது ஒரு எண்டு. இங்கே வந்து எண்டு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் மார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, சி பாயிண்டில் வந்து 20 mm அபோவ் ஹெச்பி, 20 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபி. இப்போ உங்களுக்கு இந்த அபோவ் ஹெச்பி, பிலோ விபி, உங்களுக்கு எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற வந்து ஒரு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே வந்துடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பிஹைண்டுன்னு இருக்கா, பிஹைண்ட் விபி அபோவ் ஹெச்பி அப்படின்னாலே நம்மளுக்கு டயக்ராம் வந்து, அதாவது லைன் வந்து அப்பில் வரும். அதேமாதிரி வந்து டவுன்லனா இன்ஃப்ரண்ட் ஆஃப் பிலோ, இது ரெண்டுமே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கீழே வரும் டயக்ராம். ஸோ இதான் கான்செப்ட். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் முன்னாடி படிச்சவங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு டயக்ராம் வந்து மேலே வந்துச்சுன்னா டேஷ் போட்டு வரும், கீழே வந்துச்சுன்னா டேஷ் இல்லாமல் வரும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்டு.